ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது வெல்கலை பாரடைஸ். நான் உங்கள் கலை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? புளிக்குழம்பு ரெசிபி தாங்க. நான் இந்த புளிக்குழம்பு ரெசிபிக்கு எந்த காய்கறியுமே ஆட் பண்ணலை, வெறும் கருவேப்பிலையும் ஸ்பைசஸும் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு எப்படி இந்த புளிக்குழம்பு ரெசிபி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப சட்னி இந்த மாதிரிலாம் பண்ணுனா அந்த குழந்தைங்க கருவேப்பிலையை குழம்புல போட்டோம்னாவே எடுத்துரும். ஆனால் இந்த இதை நம்ம அரைச்சி செய்கிறப்ப குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்ல பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கிறோம். நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, சீரகம், வெந்தயம் இது எல்லாமே ஒவ்வொன்றா இதோட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறோம். நல்ல பொன்னிறமாக வாசம் வர அளவுக்கு வறுக்கணும். வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எண்ணெய் ஆட் பண்ண வேணாம், வெறும் பேன்லேயே இதை வருங்க. அப்போ தான் நல்ல அந்த ஸ்பைசஸோட உண்மையான வாசனை நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லியும் அதோட பச்சை வாசனை போய் மல்லி வாசனை வர அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இது நல்லா வறுக்கிறப்ப நல்ல கமகமான வாசனை வரும். அடுத்து மிளகு எடுத்துக்கிறோம். இதில் மிளகு தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதே. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம புளிக்குழம்புனாவே சீரகமும் வெந்தயமும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும், 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயத்தோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்ல ஒரு மெரூன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோம். இப்போ காஞ்ச மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 5 நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வரமிளகாயவும் நல்லா வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாமே சேர்த்து நல்ல பொறுமையாக மெதுவாக வறுத்து எடுங்க. வறுத்து ஆற வச்சிடுறோம். ஆற வச்சு இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். அடுத்து நம்ம பேனில் ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இந்த கருவேப்பிலையும் பார்த்தோன்னா நல்லா கழுவிட்டு இதை அந்த தண்ணி உணர்ந்து நல்ல ட்ரையாக ஆகிற வரையில் நல்லா கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்துட்டு இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 7 பல் பூண்டும், ஒரு 10 பல் 10 சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிறேங்க. வறுத்து இதையும் ஆற வச்சுக்கிறோம். ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்றோங்க. நைஸாக அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் கரகரப்பாக நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் போட்டு இதையும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம் பூண்டு இதை ஆட் பண்ணி தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் புளிக்குழம்பு அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது நல்லது. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கிறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பூண்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதங்குறப்ப நல்ல சூப்பரான வாசனை வருங்க. இந்த வெந்தயம், கடுகு இதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை கருவேப்பிலை இதுவுமே கொழுந்தாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மசாலா பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். பெருங்காயத்தை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ காரத்துக்கு நான் வரமிளகாவும் இதுவுமே போட்டதுனால தூள் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் நான் கரைச்சி வச்சுருக்கேன். புளி எடுத்து அந்த புளிக்கரைசலையும் இதில் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்போ நான் மூடி வச்சிட்றேன். நல்லா கொதித்து வரட்டும்.
பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளி கரைசல். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஐட்டத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்றோம். கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு உப்பு தேவைக்கேற்ப இதோட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 கப்புங்கிறது 3/4 கப் தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு திக்னஸ் வரும். அதுக்காக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 3/4 கப் தண்ணி எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கரைச்சி விட்ருங்க. கட்டி இல்லாமல் நல்லா அந்த இதை வந்து கரைச்சி விட்ருங்க. கரைச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்டுறோம். மீடியம் ஃப்ளேம் வச்சே கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து இதில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். புளிக்குழம்புக்கு வந்து அந்த வெல்லம் ஆட் பண்ணுறப்ப புளிப்பு, இந்த இனிப்பு இதெல்லாமே கலந்து அந்த புளிப்பு சுவையை வந்து கரெக்ட் பண்ணி லெவலுக்கு கொண்டு வந்துடும். பாருங்கள் நல்ல கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மறுபடியும் மூடி வச்சிட்றோம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிருச்சு இந்த புளிக்குழம்பு. புளிக்குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ரெய்னி சீசனுக்கு சளி தொந்தரவு இருக்கவங்களுமே இதை வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா மிளகு இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.